அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெண்கள் ஈத்திகாஃப் இருப்பது தொடர்பான ஒரு சட்டம். ஈத்திகாஃப் என்று சொன்னால் பள்ளிவாசலேயே தங்கியிருத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலங்களில் பள்ளிவாசல்களையே தங்கியிருப்பார்கள். அங்கேயே அவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், அமல்களில் முழுக்க ஈடுபடுவார்கள், உலக காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். இது போன்று பெண்கள் பள்ளிவாசலிலே இருக்கலாமா என்று வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, நாங்கள் ஈத்திகாஃப் இருக்க விரும்புகிறோம், உலக காரியங்களை விட்டு விலகி அமல்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாங்களும் ஈத்திகாஃப் இருக்கலாமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மஸ்ஜிது நபவியில கூடாரம் அமைத்து ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பள்ளிவாசல்களே ஈத்திகாஃப் இருக்கலாம். ஆனால் அதற்குண்டான பாதுகாப்பு சூழல், வசதிகள் எல்லாமே ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யும் அளவிற்கு இடவசதியோடு இருக்குமானால் அவர்கள் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தாராளமாக பெண்கள் என்ன செய்யலாம்? பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்கலாம்.